அவங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. நீங்க எல்லாம் வந்து இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க, படிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மோட்டிவேஷன் என்பது உங்களுக்கு வந்து கட்டாயமா தேவை. அதுக்கு வந்து ஒரு அனுபவம்ன்றே தேவையில்லை. உங்களுடைய எண்ணங்கள்ல வந்து நம்மளால முடியும் அப்படின்னு நம்புறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னாக்கா, ஐ ஆம் கேப்பபிள், யூ ஆர் கேப்பபிள். அது எப்ப தெரியும்னாக்கா, நம்மளை அறியாம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர்றப்பதான் அதை ரியலைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும்னாக்கா, உங்கள்கிட்ட நான் கேட்கறது அதுதான். உங்க ஸ்கூல்ல படிச்ச காலத்துல, காலேஜ்ல படிச்ச காலத்துல, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு சின்ன சாதனை, நான் வந்து இங்க போகணும்னு நினைச்சேன், அதை அங்க போக வேணாம்னு கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு வெற்றி தான். அதே மாதிரி இந்த நேரத்துல இந்த மார்க் வாங்கினேன், இந்த இடத்துல வந்து ஒரு விளையாட்டுல ஜெயிச்சேன், சின்ன சந்தோஷம் ஏதாவது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் கம்ம கிராஸ் பண்ணிருந்தீங்கன்னாக்கா, அதை வந்து உங்க மைண்ட்ல கொண்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னாக்கா, அதவே நம்ம வேரியஸ் டைமென்ஷன்ல கொண்டு போகலாம். அதுக்காக ஐ வாண்ட் யூ டு டாக். அந்த மாதிரி வேற டெக்னிக்கலா நீங்க வந்து இப்ப வந்து எக்ஸாம்ஸ்க்கான மெத்தட்ஸ் என்ன அப்படி இப்படின்றது போக, இண்டிவிஜுவல்ஸ் வந்து நீங்க எல்லாம் ஓரளவுக்கு அடல்ட் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய சிரமங்களை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, இல்லாட்டி உங்களுடைய சந்தோஷத்தை ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ணி அந்த மாதிரி ஸ்பீக், அது நீங்க பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம பெரிய ஆக வந்து பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு ஒரு எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்னன்ற மாதிரி கூச்சப்படுறீங்க நீங்க. அன்னைக்கு இந்த ஸ்கூல்ல பேசுனதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நானே அனுபவமா கேரியர் கைடன்ஸ் எல்லாம் போறப்ப சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஆசை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க இதனால அவங்க வந்து கேட்கறாங்க, பேசுறாங்க, பிகாஸ் தே ஆர் அவங்களுக்கு வந்து செல்ஃப் வந்து இன்னும் க்ரோ ஆகாம இருக்கக்கூடிய. பெரியவங்க எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்களோ அந்த கம்பேர் பண்ணி பாக்குறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த சிட்னி பாய்டர்னு ஒரு ஆப்பிரிக்கன் இவர் ஆக்டர், அவர் வந்து ஹாலிவுட் ஆக்டர். அவர் சொல்லுவாரு, எங்களோட ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் செஸ் விளையாடுறப்ப எல்லாருமே ஒயிட் காயினை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தேர் ஆல் பிளாக் பீப்புள். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட ஓன் பிளாக்கை விட ஒயிட் தான் நிறைய பேர் பெருசா நினைக்கிறாங்கன்ற மாதிரி தே தெம்செல்ஃப் வில் சூஸ் தட் அப்படின்னு ஒரு காலத்துல இந்த ரேஷியல் ஆங்கிள் அந்த மாதிரி எல்லாம் பாக்குறது. இப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி சைக்கலாஜிக்கலா வந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேரியர்ஸ் மாதிரி நம்ம சின்ன வயசுல நம்மள அறியாம வந்து நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோபியாவோ ஒரு இரேஷனல் ஃபியரோ நம்மளை பத்தி ஒரு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ்ல படிக்கிறப்ப. அதே மாதிரி சில பேருக்கு வந்து உடல் ரீதியாக டிஃபார்ம் இருக்கும். அதை வந்து அவங்க கான்சியஸா நினைச்சிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம அதுக்கெல்லாம் தான் நம்ம சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்க படிக்கிறது, நிறைய பேர் எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்படி பாக்குறப்ப பியூட்டி என்பது உடல் ரீதியா கிடையாது, மனோ ரீதியா அப்படின்றது நிறைய கான்பிடன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நெட்ல நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. அந்த யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன் ஸ்பைட் ஆஃப் தட் தே ஆர் பிகம் தட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதை படிக்கணும். அப்ப என்ன ஆகுமா, நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை என்னன்னாக்கா, we have to build confidence. நம்ம மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா அப்படி அதுதான் மாற்றத்துக்கே வழி. நம்ம எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடணும். நம்ம வந்து தேடணும்னா என்ன பண்ணணும்னாக்கா, நமக்குள்ள வந்து ஒரு ஆளுமையை கொண்டு வரணும், ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட கொண்டு வரணும். அது கொண்டு வர்றதுக்கு நமக்கு அது ஏற்ற உதாரணங்களை நம்ம வந்து எடுத்து நம்ம பார்க்கணும். எப்படி நம்மள மாதிரி இருந்தவங்க எப்படி முன்னால வந்தாங்க அப்படின்றத பார்க்கணும். நம்ம வரலாறுல கூட சொல்லுவாங்க, இந்த 1905 வந்து ரஷ்யோ ஜப்பானீஸ் வார் அப்படின்னா, அந்த ரஷ்யோ ஜப்பானீஸ் வார்ல வந்து ரஷ்யாவை வந்து ஜப்பான் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு ரஷ்யா வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி, ஜப்பான் ஒரு ஏசியன் கண்ட்ரி. அப்ப ஏசியா கேன் வின் ஓவர் யூரோப்பியன் கண்ட்ரி அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா மகாத்மா காந்தியோட 1920 அந்த நான் வயலன்ஸ், அஹிம்சா, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய நேரத்துல கூட மாரல் கரேஜ்னா என்னது, பிசிக்கல் கரேஜ்னா என்னது, இப்படியெல்லாம் நிறைய பேர் எப்படி ஹெலன் கெல்லர் எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இன்ஸ்பைட் ஆஃப் தர் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அவங்களுக்கு காது கேட்காது, கண் பார்க்க முடியாது, பட் ஷி வாஸ் ஏபிள் டு see the entire universe in a better way. அவங்க வந்து பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணாங்க. பெரிய பெரிய பீப்புளோட லூமினரிஸ்ல ஷி வாஸ் ஆல்சோ ஒன் among the several people. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா செல்ஃப் கான்பிடன்ஸ் தான். அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் நம்மளை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம் அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அது எங்க இருந்தாலும் சரி வந்துடும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரியேஷன்ல வந்து கடல்ல இருக்கக்கூடிய உப்புக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு மதிப்பு இருக்கு. கடைநிலத்து பிளந்த உப்பாயினும் சான்றோர் விளைநிலத்து நெல்லிலும் விளிமிதா கொள்வர்னு சொல்லுவாங்க. கடைநிலத்து ஒரு ஆயிரம் கற்றறிந்தோர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உப்பு முத்து இதெல்லாம் கடல்ல தான் இருக்கு. இட்ஸ் நாட் ஆன் தி சர்ஃபேஸ், பட் வி கோ இன் சர்ச் ஆஃப் இட், பிகாஸ் அதுக்கு ஒரு அடையாளம். அப்ப நம்ம என்ன நடக்குது, ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்றதை வந்து எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் நிறைய நினைப்பேன், உங்களே நீ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா கான்ஃபிளிக்ட் நிறைய இருக்கும். வாட் ஐ வாண்ட் டு பிகம் அண்ட் வாட் ஐ ஆம், அந்த கோல் காங்குருவன்ஸ் சொல்லுவாங்க. என்னால என்ன முடியும், ஆனா நான் என்ன நினைக்கிறேன், அது ரெண்டுக்கும் இடைவெளி இருந்தாக்கா கான்ஃபிளிக்ட் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் அந்த ஒருத்தர் கேட்டாரு, அந்த கார்த்திக் வந்து ஒரு யதார்த்தமா என்னால வந்து பரிச்சு அப்படின்றது சொன்னாரு, கேட்டாரு. நம்ம எல்லாருக்குமே அவங்கவுங்க லெவல்ல ஒண்ணு இருக்கும், சின்ன சின்ன டிஃபிகல்டிஸ் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அதான் நான் கேட்கிறேன். நம்மள அறியாம வந்து நம்மளை பத்தி ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கோம். அந்த ஐடென்டிட்டி கெட்ஸ் பீட்டன்னாக்கா யூ வில் ஃபீல் தட்
அதை எப்படி டைட் ஓவர் பண்றது, அப்படி உருவம் சார்ந்து நம்மளுடைய ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்மளை வந்து அந்த மனதை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கான்ஃபிளிக்ட் வர்றதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திருக்கேன். பையங்க பேசுறப்ப பண்றப்ப அவங்களுடைய அந்த கான்பிடன்ஸ் லெவலு, அவங்கள பத்தி அவங்க நினைக்கக்கூடிய சுய மதிப்பீடு, இதெல்லாம் ரொம்ப லோ எப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி பாத்தீங்கன்னா அவங்களே தே வில் எமர்ஜ் அவுட் சக்சஸ்ஃபுல்லா வந்து. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா நம்மளே தான். அந்த கீ இஸ் வித் அஸ் ஒன்று. ஸோ அதை நம்ம வந்து எப்படி வந்து ட்ரிகர் பண்ணி நம்மளை எலிவேட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்றதுதான் வந்து அந்த சொல்லுவாங்க பாருங்க, அனிமல் மேன், மேன், காட் மேன் சொல்ற மாதிரி எவ்ரி திங் இஸ் கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் செர்மன் மாதிரி சொல்லக்கூடாது. நான் வந்து 30 வருஷம் 35 வருஷம் நிறைய பார்த்துருக்கேன் அந்த சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ல. அதே மாதிரி சில பேரெல்லாம் அவங்க எடுக்கிற டெசிஷன் வந்து அவ்வளவு பிரமாதமா, அவ்வளவு ஆர்டினரியா இருப்பாங்க அவங்க வந்து. பட் டவுன் டு எர்த் வந்து பிராக்டிகலா டெசிஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த ஏஜ்லயே படிக்கிறப்பயே ஆரம்பத்துல இருக்கிறப்பயே உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் எல்லாம் வந்து ஃபீசிபிளா இருக்கிற மாதிரி, பிராக்டிகலா கோல் டைரக்டடா இருக்கிற மாதிரி, குவான்டிடேட்டிவா யோசிக்கிற மாதிரி நீங்க வந்து முடிவு எடுத்தீங்கன்னாக்கா நிறைய ட்ரையல் அண்ட் எரரை குறைச்சிட்டு யூ கேன் ஹிட் சக்சஸ் வந்து.